வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இதுக்கான ஃபைனல் கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதற்கான ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். உங்களோட நேரத்தை வீணடிக்கும் நோக்கத்துக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணலை. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக என்னென்ன கட் ஆஃப் மார்க் வரும், அதுக்கப்புறம் மெயில் ஃபீமேல், அதுக்கப்புறம் வார்டு கோட்டா, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மினிமம் நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்கன்னா இந்த 2023 நீங்கள் போலீஸ் கான்ஸ்டபிளாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்பி, ஃபயர்மேன், அதுக்கப்புறம் ஜெயில் வார்டன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் என்ன மார்க் இருந்தால் செலக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மார்க் மினிமமாக எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்யூனிட்டி டேப்பில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதில் போய் நீங்கள் ஓட்டிங் பண்ணுங்கள். இன்னும் வர நாட்களில் டீட்டெயிலான கட் ஆஃப் மார்க் போகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கம்யூனிட்டி டேப்பில் போய் உங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் அதுக்கு ஓட்டிங் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த டிஎன் யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிளில் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 59+ இருக்கிறவங்க எல்லாரையுமே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் கூப்பிட்டாங்க. அந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே பார்ட்டிசிபேட் பண்ணலை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையுமே வைக்கல. கைரரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுல் ஸ்டாரே வைக்காமல் 1 ஸ்டார் இல்லை 2 ஸ்டாரோட நின்றுட்டாங்க. 3 ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அதில் எடுக்கலை. அதுக்கப்புறம் ரன்னிங்காக இருக்கட்டும், ஹை ஜம்ப்பாக இருக்கட்டும், லாங் ஜம்ப்பாக இருக்கட்டும், பாதிக்கு மேற்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சீக்கிரமாக இந்த கான்ஸ்டபிளுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஒழுங்காகவே யாருமே ப்ராக்டிக்ஸ் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் உங்களோட ப்ராக்டிக்ஸை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப மோசமாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 24க்கு 24 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அல்லது 20% பேர் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபுல் ஸ்டார் எடுக்கல. ரன்னிங்காக இருக்கட்டும், கயிறேறதாக இருக்கட்டும், எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் ஸ்டார் வைக்கல. கயிறேறலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்டு கோட்டை, அதாவது இந்த போலீஸில் இருக்கிறவங்களோட பையங்க கலந்துப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கயிறில் ரொம்ப மோசமாகவே ஏறி இருக்காங்க. அதில் ஒரு எஸ்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக அவர் திட்டிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயிற்சியே எடுக்காமல் இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு அவங்க வந்திருக்காங்க. கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா ஊஞ்சலில் ஆடுற மாதிரி, விஜய் படத்தில் ஆடுவார் தெரியுமா, விஜய் ஆடுற மாதிரி ஊஞ்சலில் ஆடுற மாதிரிலாம் ஆடி இருக்காங்க. அங்கே இருக்க எல்லா போலீஸ்லேருந்து எஸ்பி வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவு திட்டியிருக்காங்க. என்ன எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் அவங்க ஃபிசிக்கலில் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 100-200 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைம் அவுட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில், அதுக்கப்புறம் இந்த வார்டு கோட்டாவில் ஆளே அவங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அவங்க பாஸ் ஆனாலும் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். அந்த ஒரு நிலைமையில் அவங்க இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனை விடுறதுல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்காங்க. ஏன்னா ஈஸியாக ஒரு வேலை கிடைக்க போது அதுக்கு அவங்க எந்த ஒரு பயிற்சியுமே எடுக்காமல் இப்படி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அதிர்ச்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த நார்மலாக ஜென்ரல், ஓபிசி இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு 84-85+ மேலே மார்க் வச்சுருந்தா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. என்ன ப்ரோ 84-85 கிடைக்குமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா இந்த வாட்டி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் 24க்கு 24 ஃபுல் மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% பேர் மட்டும் தான் வச்சுருக்காங்க. மீது 80% பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டார் வைக்கவே இல்லை. இந்த கயிறு ஏறதாக இருக்கும், மற்ற விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஒன்று அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்காங்க. அந்த ரேங்கிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்காங்க. அதனால ஓவரால் கட் ஆஃப் மார்க் மிகவும் கம்மியாக வர்றதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 84-85+ மார்க் நீங்கள் இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023க்கான பிசி கான்ஸ்டபிள் உங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா இதை விட மார்க் கம்மியாகிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேகன்சி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கம்யூனிட்டிஸாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான காம்படிஷன் இருக்காது. அதனால் அங்கே ரொம்ப கம்மியான மார்க் இருந்தாலும் பெண்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுக்கப்புறம் இந்த வார்டு கோட்டா, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மென்னாக இருந்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சு இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க வேகன்சிக்கு ஆள் இல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் ஜஸ்ட் நீங்கள் மினிமம் பாஸ் ஆயிருந்தாலே போதுமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு 100%
சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்டு கோட்டாவில் கலந்துக்கிட்ட பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலையும் சரி ரன்னிங்கும் சரி ஓடாமலே விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் மினிமம் நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலே போதும், உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி டீட்டெயிலான கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடலாம். மேலும் இந்த TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிளை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.